அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குடிமியல் பகுதியில் சில முக்கியமான வினாக்களை தொகுத்து டெஸ்ட் 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னால் 5 டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ மீதமுள்ள தலைப்புகளில் இருக்கக்கூடிய சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் 6ன்னு கொடுத்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். 1. இலங்கை சுதந்திரமடைந்த ஆண்டு 1948. இலங்கை நம்முடைய அண்டை நாடான இலங்கை எந்த ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னா 1948 சுதந்திரம் அடைஞ்சது. அடுத்த கொஸ்டின், இலங்கையில் சிங்கள மொழி மற்றும் தமிழ் மொழி பேசும் மக்கள் சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னா, சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் 74% இருக்காங்க, தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் 18% இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமயம் புத்த சமயம். இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமயம் புத்த சமயம். அடுத்த கொஸ்டின், 1956ஆம் ஆண்டு சட்டத்தின்படி இலங்கையில் அலுவலக மொழியாக அறிவித்த மொழி சிங்கள மொழி, சிங்களாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கள மொழி தான் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அலுவலக மொழியை ஏற்றுக்கிட்ட மொழி. அடுத்த கொஸ்டின், ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைநகர் உள்ள இடம் பிரசல்ஸ். பெல்ஜியம் நாட்டில் இருக்கக்கூடிய பிரசல்ஸ் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைநகர். அது நம்ம ஐநா சபையினுடைய தலைநகர் நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி இங்கே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைநகர் எங்கே இருக்குது அப்படின்னா பிரசல்ஸில் இருக்குது. யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடிய அமைப்பு, ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் தனக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றிருந்த மாநிலம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனி அரசியலமைப்பு சட்டம் 370 ஆர்டிக்கல் 370 அவங்களுக்கு தனி அரசியலமைப்பு சட்டம் தனியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாநிலத்தை பிரித்து 2 யூனியன் பிரதேசங்களாக அதை மாற்றிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் ஒன்று, லடாக் ஒன்று. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியான ஒரு அரசியலமைப்பு சட்டம் அங்கே இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மொழிகள் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அன்றைய சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்த முதல் மாநிலம் 1953 இந்தியாவிலே முதல்ல மொழிகள் அடிப்படையில் பிரிந்த ஒரு மாநிலம் எதுன்னா ஆந்திர பிரதேசம். அதே போல் தற்பொழுது கடைசியாக ஒரு பிரிந்த மாநிலம் எது அப்படின்னாலும் அந்த ஆந்திர பிரதேசத்திலிருந்து பிரிந்து போன தெலுங்கானா தான் கடைசி மாநிலம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் 2000ஆவது ஆண்டில் கலாச்சாரம் மற்றும் புவியியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா ஜார்க்கண்ட். மாநிலங்கள் பொதுவாக மொழிகள் அடிப்படையில் தான் பிரித்தாங்க. அதில் முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம்னு பார்த்தோம். ஆனால் இங்கே 2000ஆவது ஆண்டில் கலாச்சாரம் மொழிகள் அடிப்படையில் இல்லாமல் கலாச்சாரம் அங்கே இருக்கக்கூடிய புவியியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் எது அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22 மொழிகள். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னா 22 மொழிகள் 8வது அட்டவணையில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், போஜ்புரி மற்றும் மகதி மொழி பிரபலமாக பேசும் மக்கள் உள்ள மாநிலம் பீகார். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழி அதிகமாக பேசுகிற மாதிரி பீகாரில் போஜ்புரி, மகதி ஆகிய இந்த மொழிகள் தான் என்ன பண்ணுறாங்க அதிகமாக பேசுகிறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மத்திய அரசு பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 100 துறைகள் இருக்குது. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 100 டிபார்ட்மெண்ட் 100 துறைகள் இருக்குது. இப்போ என்னென்னா ரயில்வே துறை, மிலிட்ரி இராணுவம், வெளியுறவுத்துறை, அஞ்சல் துறை, இது போன்ற முக்கியமான ஒரு துறைகள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இது போல் மொத்தம் எத்தனை துறைகள் மத்திய அரசினுடைய பட்டியலில் உள்ளது அப்படின்னா 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 இருக்குது. பொதுப்பட்டியல் மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவான ஒரு பட்டியல் எதுன்னா பொதுப்பட்டியல். அதில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா 52 இருக்குது. அடுத்தது, பெல்ஜியம் நாட்டில் ஜெர்மன் மொழி பேசும் மக்களின் சதவிகிதம் 1%. பெல்ஜியம் நாட்டில் ஜெர்மனி மொழி பேசக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 1% பேர் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 1960 மற்றும் 1993 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பெல்ஜியம் அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டது?
4 முறை திருத்தம் செய்யப்பட்டது. அதாவது 60, 70, 80, 90, 93, 33 ஆண்டுகளில் எத்தனை முறை திருத்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா 4 முறை பெல்ஜியம் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை செஞ்சுருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குழந்தைகளின் பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னா 1000 ஆண் குழந்தைக்கு 927 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே குழந்தைகளுடைய பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண் குழந்தைகளுக்கு 927 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த 2001 கணக்கெடுப்பு படி. அடுத்த கொஸ்டின், அரசியலிலிருந்து மதம் பிரிக்கப்படக்கூடாது என கூறியவர் யார் அப்படின்னா காந்திஜி. அரசியல் வேற மதம் வேறன்ற கூடாது, அந்த அரசியலிருந்து மதம் ஒன்று கலந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அடுத்த கொஸ்டின், 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2.3%. 2001 படி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2.3%. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, கணக்கெடுப்பு எடுப்பாங்க. முதல்ல 1872 மேயோ பிரபு காலத்தில் தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. நாடு முழுவதும் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 ரிப்பன் பிரபு காலத்தில் எடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 2001 இப்போ கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது 2011. இப்போ அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போகிறாங்கன்னா 2021 எடுக்க போகிறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய நாடாளுமன்றத்தில் லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் இடஒதுக்கீடு 3/1 இந்திய நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா லோக்சபான் இருக்கு. இந்த லோக்சபாவில் பெண்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னா 3/1 இந்த லோக்சபாவில் எம்பியாக இருக்கணுங்க. அதே போல் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 3/1 பெண்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், நேபாளத்தில் மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொள்ளாத மன்னர் யார் அப்படின்னா மன்னர் கயனேந்திரா அல்லது ஞானேந்திரன்னு சொல்லக்கூடிய மன்னர். மக்களாட்சி முறை வேண்டாம், மன்னராட்சி முறை இருக்கட்டும் அப்படின்னு விரும்பியவர். அதனால் மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நேபாள மன்னர் யாருன்னா மன்னர் கயனேந்திரா அல்லது ஞானேந்திரா. அடுத்த கொஸ்டின், பொலிவியா என்ற நாடு அமைந்துள்ள கண்டம் லத்தீன் அமெரிக்க பகுதி. அதாவது அந்த லத்தீன் அமெரிக்காவில் தான் இந்த பொலிவியாங்கிற ஒரு நாடு உள்ளது. அடுத்த கொஸ்டின், 2006ஆம் ஆண்டில் பொலிவியா நாட்டில் அதிகாரத்துக்கு வந்த கட்சி சோசலிஸ்ட் கட்சி. 2006 அந்த பொலிவியா நாட்டில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்படின்னா சோசியலிஸ்ட் கட்சி தான் ஆட்சிக்கு வந்துச்சு. அடுத்த கொஸ்டின், ஆப்பிரிக்காவின் எந்த நாட்டில் கிரீன் பெல்ட் இயக்கத்தின் மூலம் 30 மில்லியன் மரக்கன்றுகள் நடப்பட்டது? கென்யா நாட்டில். இந்த கிரீன் பெல்ட் இயக்கத்தின் மூலம் கென்யா நாட்டில் 30 மில்லியன் மரக்கன்றுகள் நட்டாங்க. இந்த கென்யா எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு நாடு. அடுத்த கொஸ்டின், கிரீன் பெல்ட் இயக்கத்தின் தலைவர் வங்காரி மத்தாய். கிரீன் பெல்ட் இயக்கத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னா வங்காரி மத்தாய். அடுத்த கொஸ்டின், அழுத்த குழுக்கள் மற்றும் இயக்கங்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அதிகம் பயன்படுத்துவது எது அப்படின்னா ஊடகங்கள், மீடியாக்களை தான் அதிகமாக பயன்படுத்தும். அந்த ப்ரெஷர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை எதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மீடியாக்கள் மூலமாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின், அசோம் கணபரிஷத் என்ற இயக்கத்தை நடத்தியவர்கள் யார் அப்படின்னா அஸ்ஸாம் மாணவர்கள் அமைப்பு. அசோம் கணபரிஷத் அப்படிங்கக்கூடிய இயக்கத்தை யார் நடத்தியதுன்னா அஸ்ஸாமில் உள்ள மாணவர்கள் அமைப்பு தான் இந்த இயக்கத்தை நடத்தினாங்க. அடுத்த கொஸ்டின், 1984ஆம் ஆண்டு கர்நாடக அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி கர்நாடக பல்புட் கம்பெனி. 1984ஆம் ஆண்டு கர்நாடக அரசாங்கம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சது. அந்த கம்பெனிக்கு பேர் கர்நாடகா பல்புட் கம்பெனி. அதாவது கர்நாடக மரக்கூழ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதான் அந்த கர்நாடக பல்புட் கம்பெனி. அந்த கம்பெனியின் மூலமாக மரக்கன்றுகள் நட்டாங்க. என்ன மரக்கன்றுகள் நட்டாங்க அப்படின்னா யூக்லிப்டஸ் அப்படிங்கக்கூடிய அந்த மரங்களை காகிதம் தயாரிப்பதற்காக என்ன பண்ணாங்க, நிறைய நட்டாங்க. சரி மாணவர்களே, இது வரைக்கும் கேட்டீங்க. நம்ம குடிமையில் அதாவது சிவிக்ஸில் 6 டெஸ்ட் நம்ம பதிவிட்டுருக்குறோம். இந்த 6 டெஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த என்டிசி சிலபஸுக்கு உண்டான இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சிட்டோம். ஹிஸ்ட்ரியில் 10 டெஸ்ட்டு, அப்புறம் ஜியாகிரஃபியில் 9 டெஸ்ட்டு, சிவிக்ஸில் இப்போ 6 டெஸ்ட்டு முடித்து நம்ம என்டிஎஸ் எக்ஸாமுக்கு முடிச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் கேட்டு பயன்பெறுங்க.
இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.